சாதி வேற்றுமைகளை கடிதல். சிவவாக்கியர் தம் பாடல்களில் சாதி வேற்றுமைகளை மிகவும் ஆணித்தரமாக கண்டிக்கிறார். சாதியாவ தேதடா சலந்திரண்ட நீரலோ பூதவாசல் ஒன்றலோ பூதமைந்து மொன்றலோ காதில்வாளி காரைக்கம்பி பாடகம்போ நொன்றலோ சாதிபேத மோதுகின்ற தன்மையென்ன தன்மையே என்று சாதி பேதம் பார்க்கின்றவர்களை பார்த்து கேட்கின்றார். அது மட்டுமல்ல, மணமுடிக்க மணப்பெண்ணை குணம்பார்த்துதான் தேர்வு செய்ய வேண்டுமே தவிர குலம் பார்த்தல்ல என்று இளைஞர்களையும் கேட்டுக்கொள்கிறார். பறைச்சியாவ தேதடா பணத்தியாவ தேதடா இறைச்சிதோ லெலும்பினு மிளக்கமிட்டிருக்கிதோ பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறைச்சியும் பணத்தியும் பகுத்துபாடும் உம்முளே கீழ் குலத்தைச் சேர்ந்த பறைச்சியும் மேல் குலத்தைச் சேர்ந்த பார்ப்பனத்தையும் போகம் செய்யும்போது ஒரே சுகத்தைத்தான் அளிக்கிறார்கள். இதில் பறைச்சி என்ன பாப்பாத்தி என்ன இரண்டும் ஒன்றுதான். ஆகவே சாதிபேதம் பார்க்காமல் இல்லறத்திற்கேற்ற பெண்ணை என்று தேர்வு செய்து மனம் முடிப்பதே பெருமைக்குரியது என்று கூறியதுமல்லாது தாமே இல்லறத்திற்கேற்ற குலப்பெண் ஒருத்தியை மணந்து வாழ்ந்து காட்டினார் சிவவாக்கியர்.